மதுரையம்பதி பாண்டிய மன்னர் தர்பார் அரண்மனை. கைக்குழந்தையை தரையில் தவழவிட்ட அந்தணர் அவன் அருகில் நிற்கும் வேடனை பார்த்து, என் மனைவியை கொன்ற பாதகன் இவன், இவனுக்கு தக்க தண்டனை தர வேண்டும் என கேட்கிறார். அரசன் என்ன நடந்தது என்று வினவுகிறார். நானும் என் மனைவியும் நடைப்பயணமாக கானகத்தில் சென்று கொண்டிருந்த போது நிழலுக்காக இவரை ஒரு மரத்தடியில் வர்க்க வைத்துவிட்டு நான் தண்ணீர் மொள்ள சென்றிருந்தேன். அப்போது ஒரு அலறல் சத்து கேட்டு ஓடிவந்து பார்க்கையில் நெஞ்சினில் அம்பு பட்டு என் மனைவி இறந்து கிடந்தார். பக்கத்தில் குழந்தை அழுது கொண்டிருந்தது. அதன் அருகில் இந்த வேடன் கையில் அம்பும் வில்லுடன் நின்றிருந்தான். நான் கையும் களவுமாக பிடித்து வந்து தங்களிடம் ஒப்படைத்து உள்ளேன். இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டார். மன்னரும் அந்த வேடனை, ஏன் இவர்கள் மனைவியை கொன்றாய் என்று வினவ, அவன், நான் சத்தியமாக இவர்களை கொல்லவில்லை மன்னா, அந்த ஆலவாய் பெருமாளே சாட்சி, நான் நிரபராதி, நம்புங்கள் மன்னா என்று கேட்டுக்கொண்டான். உணவுக்காக உயிரை கொள்ளுபவன்தான் நான், ஆனால் இவர்களை நான் கொல்லவில்லை அரசே என்று இருவர் வழக்கையும் கேட்டு குழம்பி போன பாண்டிய மன்னர், இதற்கு விடை நாளை தங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று கலைந்து செல்லுங்கள் என்று கூறினார். குழப்பமான மனநிலையில் இருந்த மன்னன் நேராக சொக்கநாதர் ஆலயம் சென்று சொக்கநாதரிடம் வேண்டினார். இந்த வழக்கிற்கு என்ன தீர்ப்பு வழங்குவது, இதனுடைய தெளிவாக இதனுடைய இதை கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது சிவலிங்கத்தில் இருந்து வெளிப்பட்ட ஒரு அசரீரி குரல், இன்று வணிகர் தெருவில் நடக்கும் திருமணத்திற்கு சென்று தாங்கள் மாறுவேடத்தில் மறைந்திருங்கள், உங்களுக்கு எல்லா உண்மையும் புலப்படும் என்று கூறி மறைந்தார். மன்னரும் அந்த திருமண விழாத்திற்கு சென்று மாறுவேடத்தில் மறைந்திருந்து கவனிக்கத் தொடங்கினார். மதுரை வணிகர் வீட்டு திருமணம் என்றால் சொல்லவா வேண்டும்? ஏகப்பட்ட ஆடம்பரம், கொண்டாட்டம், குதூகலம், திருமணம் சடங்குகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அப்போது 2 யமதூதர்கள் திருமண பந்தலின் மூலையில் மன்னனின் கண்ணுக்கு படும்படியாக நின்றிருந்தனர். முதலாமவன், ஏம்பா, இந்த மணமகனின் ஆயுள் இன்றுடன் முடிகிறது, அவன் உயிரை பறித்து வர நம்மை யமராஜா கூறிவிட்டாரே, இவனே நல்ல திடகாத்திரத்துடன் ஆரோக்கியமாக உள்ளான், இவன் உயிரை எப்படி பறிப்பது என்று மற்றவனை பார்த்து கேட்டான். இரண்டாமவன், அன்று அந்த அத்துவான காட்டிலே அந்தணனின் மனைவியை எப்படி பறித்தோம்? என்றோ மரக்கலையில் அகப்பட்டு கொண்ட அம்பினை காற்றால் அதிரச் செய்து கீழே விழுகும் வேளை அந்த பெண்ணின் நெஞ்சில் பாயச் செய்து உயிரை எடுத்தோம் அல்லவா? அதுபோல் இங்கும் ஏதாவது யோசனை செய்யத்தான் வேண்டும். முதலாவன், என்ன யோசனையோ என்னவோ, நீயே அதை யோசித்து செய்து கொள்ளப்பா என்றான். அதோ பார், அங்கு சடங்கு சம்பிரதாயங்கள் செய்ய கொண்டு வரப்பட்ட அந்த மாட்டை வானவேடிக்கை ஒளியை கண்டு மிரளச் செய்து அதை மணமகன் மீது முட்டச் செய்து அவன் உயிரை எடுத்துவிட்டால் போகிறது. எப்படி என் யோசனை என்றான். பலே பலே என்று முதலாமவன் அதை ஆமோதிக்க, யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென்று மாடு மிரண்டு மணமகனை முட்ட அவனும் இரத்த வெள்ளத்தில் இறந்து விட்டான். எல்லாம் கனப்பொழுதில் நடந்து முடிந்தது. மீண்டும் தர்பாருக்கு அந்தணனையும் வேடனையும் அழைத்து நடந்தவற்றை கூறி விதி வலியது என விதிவசத்தால் இந்த நிகழ்வு நடந்தது என கூறி இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் பாண்டிய மன்னர். அதே வேளையில் மீண்டும் சொக்கநாதரை வணங்கி, என்னை பெரிய பழி பாவங்களில் இருந்து காப்பாற்றி என்னையும் என் நீதியையும் காப்பாற்றிய ஆலவாய் பெருமாளே, உனக்கு 1000 நன்றிகள் என மனமுருகி பிரார்த்தனை செய்தார். சுபம்.